ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகிர் பலாயன் கப் தக் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது முகுல் விக்ரம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது சோஹானி குமாரி அண்ட் அல்கா சௌத்ரி. இந்த படம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி படமாக எடுத்திருக்கிறாங்க. மெயினாக அந்த கதை என்ன அப்படின்னம்னா, முஸ்லீம் மற்றும் ஹிந்துக்களை டார்கெட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய லேண்ட் ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தினுடைய கதையே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய மெயின் கதையே முஸ்லீம் போர்டு மெம்பர்ஸ் ஹிந்துஸோடைய லேண்டை அபகரிக்க பார்க்குறாங்க. இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. ராஜேஷ் சர்மா, புஷ்மன் பாட்டியல், கௌரவ் சர்மா, சித்ரஞ்சன் கிரி, தீரேந்திர தவிட் அண்ட் சோஹானி குமாரி அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. ராஜேஷ் சர்மா தான் மெயின் ரோல் பிளே பண்ணியிருக்கிறாரு. இவருடைய ப்ராப்பர்ட்டியை தான் பறிக்கிறதுக்கு பெரிய கும்பல் வக்போர்டில் முஸ்லீம் ட்ரை பண்ணுறாங்க. இது சர்மாவோட கெரியரில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு அழகாக சோசியல் லைஃபாக காமிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸும் தன்னை இந்த கேரக்டர்லே ஒன்றி போய் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிற மாதிரி திரைக்கதை அமைச்சிருக்கிறாரு இயக்குனர். இந்த படம் ஹிஸ்ட்ரி கலந்த ஸ்டோரி மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. வக்போர்டு ஆக்ட் 1954 இந்தியன் பார்லிமெண்ட்ல எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு சில மைனர் கம்யூனிட்டியை பார்க்கறதற்கும் அவங்களுக்கு லேண்டை கொடுத்து மசூதி கட்டுறதற்கும் ஒதுக்கி கொடுக்குது கவர்மெண்ட். அதுதாங்க இந்த கதையோட மெயின் தீமா அமைஞ்சிருக்கு. இந்த ஆக்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த வக்போர்டு அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு பவரை தப்பா யூஸ் பண்றாங்க. இந்த ஆக்ட்ல தேவைக்கு அதிகமான லேண்டை எடுத்துக்கிறாங்க. இந்த போர்டு வந்ததுக்கு பிறகு என்ன பிரச்சனையெல்லாம் வருது, அதில் என்னென்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டு கூட இந்த போர்டு மெம்பர்ஸ்கிட்ட வரும்போது அவங்களோட பவர் இங்கே எதுவுமே நிற்காது அப்படிங்கிற மாதிரி எந்த ஆர்டரையுமே சுப்ரீம் கோர்ட் போட முடியாத நிலைமையில தான் இந்த படத்தினுடைய கதையே அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படம் ரியல் வேர்ல்டு ஸ்டோரியை பற்றி தான் சொல்லுது. லேண்ட் பிரச்சனை, அதோட ஆக்கிரமிப்புன்னு எல்லாத்தையும் அழகாக எடுத்துட்டு வந்திருக்கிறாரு டைரக்டர். இந்த ப்ராப்ளம் வந்ததுனால ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய கஷ்டம், அதிலிருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக காட்டியிருக்கிறாரு இயக்குனர். ராஜேஷ் சர்மா, புஷ்மன் பாட்டியல், கௌரவ் சர்மா அண்ட் சித்ரஞ்சன் கிரி இவங்க எல்லாருமே அவங்க பெஸ்டான தனது பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் முகுல் விக்ரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆடியன்ஸை ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டிங் வரைக்குமே என்கேஜ் பண்ணி வச்சிருக்கிறாரு. மொத்தத்தில் ஆகிர் பலாயன் கப் தக் படம் வெறும் மிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, ஒரு சோசியல் இமேஜையும் காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் வரக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும் அண்ட் எழுச்சிமிக்க கதைன்னு எல்லாமே ஆடியன்ஸை அப்படியே கட்டி வச்சிருக்குன்னு சொல்ல முடியும். கதையோட மெயின் பாயிண்ட்டை தாண்டி ஒரு சோசியல் மெசேஜையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் ஒர்த் வாட்சிங் மூவி. கண்டிப்பாக போய் தியேட்டரில் இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.